பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சோம். கொஞ்சம் எடுத்து உப்பு போட்டு கலக்கி வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு பார்த்திங்கன்னா இட்லி இன்றைக்கி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா இட்லி. எனக்கு தோசை சுட்டுட்டேன். பார்த்திங்கன்னா இது வெங்காய சட்னி, இது தேங்காய் சட்னி, இது தக்காளி சட்னி ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா சாம்பார். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு டின்னர். உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இன்றைக்கி தோசை, இட்லி. டாடிக்கு எப்போதும் இட்லி தான் பிடிக்கும், தோசை பிடிக்காது. அதனால் தேங்காய் சட்னி. பார்த்திங்கன்னா இது வெங்காய சட்னி, சின்ன வெங்காயம். இது பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி. அது போக சாம்பார். பார்த்திங்கன்னா வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார். உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி. எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸ் நான் அளவாக செய்ய மாட்டேன். இட்லியாக இருந்தாலுமே என்ன செய்கிறேன்னா எக்ஸ்ட்ரா தான் செய்வேன். திடீர்னு அண்ணன் வந்துடுவான், திடீர்னு யாரோ வந்தாங்கன்னா கொடுக்கணுமா, அதனால எக்ஸ்ட்ரா தான் செய்வேன். ஆனால் அப்பா 2 இட்லி இல்லைன்னா 2 இட்லி தான் சாப்பிடுவார். ஆனால் நான் நிறையவே செஞ்சுருக்கிறேன். எனக்கு 2 தோசை போதும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இதுதான் நைட்டு டின்னரு. எப்போதுமே அளவாக செஞ்சு பழக்கமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்டானா கூட நான் அளவாக செய்யவே மாட்டேன். எனக்கு செய்யவும் தெரியாது.